கடவுள். இங்கே. காதல். காதல் எங்கே? சாரி சார். நட்பு. நட்பு. ஃப்ரெண்ட்ஷிப். ஆசீர்வாதம். துரோகம். பழகிச்சு. ஹேட்டர்ஸ். 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 ஹேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்டே இல்லைங்க. ஆக்சுவலாக அது வந்து அப்படி யாருமே கிடையாது. எல்லாரும் எல்லா படமும் பார்ப்பாங்க. யார் ஹேட்டர்ஸ்னால் யார் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாருமே இல்லை. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஒரு அவங்களுடைய சர்வைவல்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு 30 பேர் ஒரு 300 ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்டுங்கிறது. அதனால ஒன்றுமே இல்லை. அந்த 30 பேரை போய் படம் பார்ப்பாங்க. அவங்களே படம் நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. நம்ம பசங்க களத்தில் இறங்கி களை கட்டுவாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. நம்ம எப்பயும் சொல்றது தாம்மா, நமக்கு அன்பு தராங்களா, நமக்கு வெறுப்பு தராங்களா, அன்புவின் எழுச்சி தான் எல்லாமே. சூப்பர் சார். ஃபேண்டாஸ்டிக். அரசியல் புரியாது. ரசிகர்கள். கடைசி வார்த்தை ரசிகர்கள். தனுஷ் சார்னு சொன்ன உடனே எங்களுக்கு உங்களோட டான்ஸ் ஞாபகம் வரும், உங்களோட லிரிக்ஸ் ஞாபகம் வரும், நீங்க பாடுற அந்த குரல் ஞாபகம் வரும். இது எல்லாத்த விட உங்களுடைய அசுரத்தரமான அந்த ஒரு நடிப்பு வந்து எங்களுக்கு ஞாபகம் வரும். பட் தனுஷ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன சார் ஞாபகம் வரும்? என்னை பொறுத்தவரை அப்படி கேட்டீங்கன்னா ஒரு நல்ல தகப்பன்கிற ஞாபகம் வரும். என்ன இல்லைங்க, நம்மள வீடியோ எடுக்கவே இல்லை. ஐயோ எடுங்க எடுங்க எடுங்க. ரெடி ஆயிட்டார் சார். எடுங்க நல்ல நீங்க எடுங்க. எத்தனையோ விஷயங்களை என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்க மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தில் நான் நெஞ்சு நிமித்தி பெருமைப்படுறேன். நான் ஒரு நல்ல தகப்பன். கண்டிப்பா உங்களுடைய ரசிகர்கள் பொதுவா உங்களை பத்தி பொதுவெளியில பேசும்போது கூட ஒரு தகப்பனா அவர் வந்து பயங்கரம்ல, பெஸ்ட்ல நிறைய பேர் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். அண்ட் அது நீங்க மனசுல நினைக்கிறது நீங்க உங்க செயல்ல காட்டுறது எல்லாருக்கும் போய் சேருது. அண்ட் ஐ ஹாவ் டு மென்ஷன் யூ ஹாவ் டு பிளெஸ்ட் கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் கொடுத்துக்கிறோம். அவர் வச்சிருக்காரு பாருங்க ஃபங்கு. அழகா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஃபங்க் உங்களுக்கு. பாருங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து உங்களோட இந்த க்ளோஸ்அப் எல்லாம் எடுத்து சோனியா பாட்டு போட்டு ஃபுல்லா அதுல தான் ரீல்ஸ். என்ன இல்லைங்க, நம்மள வீடியோ எடுக்கவே இல்லை. ஐயோ எடுங்க எடுங்க எடுங்க. ரெடி ஆயிட்டார் சார். எடுங்க நல்ல நீங்க எடுங்க. நெக்ஸ்ட் சார், உங்க வாழ்க்கைய ஒரு பயோபிக்கா எடுத்தா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் சார் வைக்கலாம்? ஏப்பா என் பயோபிக்கும் வடச்சென்னை 2 தானா? இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. எனக்கு நிறைய 42 வயசு, இன்னும் எனக்கு எதுவுமே நான் பெருசாக பண்ணிடாத மாதிரி உள்ள ஒரு ஃபயர் இருக்கு. ஸோ பயோபிக் பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை. ஏதாவது பெருசாக சாதிச்சா அப்போ பேசலாம். சரி சார், நீங்க எத்தனையோ எதிர்பாராத சாதனைகளை வந்து நீங்க வந்து செயல்படுத்தி இருக்கீங்க, அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, என்னைக்காவது எங்களுடைய ஒரு தமிழ் படத்துக்கு இல்லைன்னா ஒரு தமிழ் நாயகனுக்கு, தமிழ் பேசக்கூடிய ஒரு நாயகனுக்கு ஆஸ்கர் விருது நீங்க வாங்கி தந்துருவீங்களா எங்களுக்கு? அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? இப்படிதான் சார் நேஷனல் அவார்ட்னு சொன்ன போது இதே மாதிரி தான் சொன்னீங்க, ஆனா வாங்கிட்டீங்க. ஹாலிவுட் படம்னு சொல்லும் போது இதே தான் சொன்னீங்க. பாருங்க, என்ன எழுதியிருக்கோ நடக்கும். இப்போதைக்கு எனக்கு ஒரே ஆசை தான், இட்லி கடை நல்லபடியாக அவங்கள போய் சேரணும், அவ்வளோதான். பட் அந்த ஆசையோட சேர்ந்து நாங்கெல்லாம் இந்த ஆஸ்கர் ஆசையும் கொஞ்சம் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். தமிழரசு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கவா? ஓகே, அலோ பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் போகுது.